சார் பில். ஏன் பஞ்ச் பண்றீங்க? சார் அவங்க பஞ்ச் பண்ண சொல்றாங்க, நான் பஞ்ச் பண்றேன் சார். அவங்க ஏன் பஞ்ச் பண்ண சொல்றாங்க? தெரியலையே சார். உங்களுக்கு தெரியல, எனக்கு புரியல. ஹலோ ஜாலிடெக்ஸ் மக்களே, இவர் சொல்றது எனக்கும் தான் புரியல. என்னத்த சொல்ல வராரு? சிக்னல்ல கிரீன் விழுந்த உடனே மாத்தி மாத்தி ஆர்ன் அடிக்கிறாங்க. சார் எனக்கும் தான் சார் புரியல. நீங்க என்னதான் சொல்ல வரீங்க? ஜேசிபி குழி தோன்றத படம் மாதிரி பாக்குறாங்க. சார் ஜேசிபி தோண்டும் போது பார்ப்பாங்க சார். ஏன்னா நாங்களாம் 90s கிட்ஸ் சார். எங்களுக்கு என்டர்டைன்மெண்டே அது ஒன்று தான். ஸோ அதனால பார்க்க கூடாதா? அந்த கடையை முடுங்க. அடுத்து ஆனா படம் பார்க்க வந்த இடத்துல ரீல்ஸா பார்த்து தள்ளுறாங்க. சார் படம் நல்லா தான் எடுத்தா யாரும் ரீல்ஸ் நோண்ட போறா? 10 lakhs அட்வான்ஸ். என்னோட நெக்ஸ்ட் படத்துக்கு நீ இந்த டைரக்டர். இந்த படம் பெரிய ஹிட் ஆகணும். வேற ரிவ்யூவர் உன்ன மாதிரி அந்த படத்தை ட்ரோல் பண்ணானே, நீ சத்த. மூஞ்சிய மறைச்சுக்கிட்டு செல்ஃபி எடுக்கிறாங்க. சார் அது உங்களுக்கு புரியாது, ஏன்னா எனக்கும் புரியாது. ஜென்சிக்கு மட்டும் புரியும் நினைக்கிறேன். என்னன்னு தெரியல எதுக்கு இப்படி போட்டோ எடுக்கிறாங்கன்னு. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. சேதப்பேட்டை, தென்னம்பேட்டை, ஆழ்வார்பேட்டை. மணி என்ன? 6 மணிக்கு மேல ஆட்டோ ஓடாது. அப்படின்னு சொல்றதுக்கு எதுக்குடா ஆட்டோ நடத்துறீங்க? நான் 3 ஆப்ஷன் கொடுத்தேன்ல, நீ 3 ஆப்ஷன் கொடு. ஆமா இப்ப நீ எங்க இருந்து வர்ற? துருத்துறப்பூண்டி. அதுக்காக டிக்கெட் எடுத்தா இல்லையா? கள்ள ட்ரெயின்ல வந்தேன். கள்ள ட்ரெயின்ல வந்தாளா? ஏண்டா அவரு படிவா இவ்வளவு நேரம் உட்காந்து ஒவ்வொன்றையா கேட்டுட்டு இருக்காரு. எதுக்கும் இப்படி சொன்னா என்ன ஆடா மாடா அவரு? ஏப்பா பேசிட்டு இருக்கும்போது இடையில ஐயாவா வாடா வாடான்னு எதுவும் சொன்னியா? ஃப்ளோல ஏதாவது வந்திருக்கும். பாட்டை நிறுத்தினாதான் கண்ணு தெரியுமா? சார் ஆட் ஆஃப்னா தான் சார் கான்சென்ட்ரேஷன் இருக்கும். இது புரியலன்னு சொல்றீங்களே, என்னத்த சொல்ல தெரியல. ஒண்ணும் தெரியாது மண்ணு. எக்ஸ்கியூஸ் மீ மேம், புதுசா ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்ணனும். கண்ணாடிய கலட்டினாதான் காது கேட்குமா? சார் அதே டவுட் தான் சார் எனக்கு. நீங்க எதுக்கு தேவையில்லாம அயன்மேனுக்கு வாய்ஸ் கொடுத்தீங்க? அது எனக்கும் சார் புரியல. தேவையில்லாம பிக் பாஸ் சீசன் 8க்கு நீங்க ஏன் கமிட் பண்ணீங்க அதாவது ஹோஸ்டா? அதுவும் எனக்கு புரியல. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. சரி ஃபீல் பண்ணாத. சில நேரங்கள்ல சில மனுஷங்களை புரிஞ்சிக்கவே முடியாது. இங்கே அப்படிதான். பிக் பாஸ் சீசன் 9 பார்க்க தான் புரியும், போக போக தான் தெரியும். என்னடா குழப்புற? பார்க்க தான் தெரியும், போக போக தான் புரியுமா? இது வருடகாலமா வருஷமா நடந்திருக்க பிக் பாஸ் சீசனோட ஸ்டார்ட்டே இதானே. இதுல என்னத்த சொல்ல வரீங்க எனக்கு புரியல. புதுசா எதுவுமே இல்லையே. இந்த டேரக்டர் சரியில்லையே. இந்த ப்ரோமோவே மொக்கையா இருக்கு. ஒருவேளை இந்த சீசன் பிக் பாஸும் மொக்கையா தான் இருக்குமோ? ஏன் இப்படி இருக்காங்க? எதுக்கு இப்படி பண்றாங்க? பட் லாஸ்டா அந்த லோகோ வந்ததுக்கு அப்புறம் ஓகே, இந்த தடவை லோகோ ஓகேவா இருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த அப்படின்னு சொல்ற ஒரு மியூசிக் அது எப்பவும் போல நல்லா இருக்கு. இந்த பிக் பாஸ் எப்படி இருக்க போதோ காத்திருப்போம். சரிடா மூதேவி, நீ எதுக்கு வந்த அப்படின்னு கேட்கறது எனக்கு புரியுது. நான் வேற எதுவும் இல்லை. இந்த பிக் பாஸ் சீசன் 9ல இது வரைக்கும் நிறைய பேர் ரூமரா அவங்க வர போறாங்க, இவங்க வர போறாங்க, அவங்க இப்படி நடிக்க போறாங்களாம்பா, இவங்க இப்படி வர போறாங்களாம்பா இப்படின்னு நிறைய பேர்த்த கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி இருக்க டைம்ல இப்போ பிக் பாஸ் தொடங்குறதுக்கு கொஞ்ச நாள் தான் இருக்கு. அதாவது கிட்டத்தட்ட சொல்ல போனா 1 மாசத்துக்குள்ள தான் இருக்கு. ஸோ இப்போ பிக் பாஸ் சைட்ல இருந்து ஏதாவது நம்ம ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் விடணும்ல. ஏன்னா டேரக்டா சும்மா பிக் பாஸ் ஆரம்பிச்சிட்டோம், இந்த கண்டென்ஷன்லாம் வர போறாங்கன்னு சொல்லாமே டேரக்டா ஆரம்பிச்சு அந்த ஃபர்ஸ்ட் டே அப்போ விஜய் சேதுபதி வந்து ரிவீல் பண்ணும்போது நம்ம பார்த்தா இன்னும் ஆர்வமா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா அது தப்பு. புரியல. ஏன்னா இப்போ சோஷியல் மீடியா காலம். ஸோ சோஷியல் மீடியாவில் ரூமர்ஸ் வந்து பரவ தான் ப்ரொமோஷன் ஆட்டோமேட்டிக்காக வரும். ஏன்னா பிக் பாஸோட டாக் அப்படி இருக்கணும்ல. ஸோ அதனாலேயே பிக் பாஸ் சீசன் 9 அதாவது அவங்க டீம் சைடுல இருந்தே இந்த மாதிரி கண்டஸ்டன்ஸ்லாம் வர போறாங்கன்னு சொல்லி ரூமர்ஸாகவும் விடுவாங்க. அதே டைம்ல கன்ஃபார்ம் லிஸ்டையும் சேர்த்து விடுவாங்க. ஸோ பாதிக்கு பாதி உண்மையா இருக்கும், பாதிக்கு பாதி பொய்யா இருக்கும். இருந்தாலும் நீ ரொம்ப தைரியசாலி. ஸோ அப்படி நிறைய பேர்த்த ரூமர்ஸை பண்ணி நிறைய பேர் வந்திருந்தாங்க. ஆனா இப்போ பிக் பாஸ் சீசன் சைட்ல இருந்தே ஒரு 5 பேர்த்த கன்ஃபார்ம் லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. 100% சொல்றாங்க. ஆனா மேக்சிமம் இப்போ நான் சொல்ல போற 5 கண்டஸ்டன்ஸ்ல 3ல இருந்து 4 பேர் கன்ஃபார்ம் வர போறாங்க. ஸோ இந்த வீடியோ அந்த 5 கண்டஸ்டன்ஸ் யாரு, பிக் பாஸ் சைட்ல இருந்து எதுக்கு அவங்கள வச்சாங்க அப்படின்னு சின்ன சின்ன டீட்டெயில்ஸோட இந்த வீடியோ இருக்க போகுது. ஸோ மறக்காம இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. ஸோ வீடியோக்குள்ள போலாமா? ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே ஜனனி. இந்த ஜனனியா இந்த தெகடி படத்தை நடிச்ச அந்த ஜனனியான்னு கேட்டீங்கன்னா அவங்க தான் ஆல்ரெடி பிக் பாஸ்ல வந்துட்டாங்களே, அவங்கள வந்திருக்காங்க திரும்பியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா திரும்ப யாரையுமே கூட மாட்டாங்கப்பா. இது ஜனனி சீரியல் ஆக்ட்ரஸ். ஸோ அவங்கள தான் இந்த சீசன்ல கூட்டு வந்திருக்காங்க.
I've been tripping, I've been slipping on your lipstick, staying on that face that you made when you kiss me. எப்பவுமே பிக் பாஸ்ல பொண்ணுங்களை எடுப்பாங்க, ஏன்னா அப்படின்னா தான் பசங்களை பிடிச்சி வச்சுக்கிற முடியும், இந்த பிக் பாஸை பார்க்க வைக்க முடியும்னு. ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபர்ஸ்ட் ஃபீமேல் கண்டஸ்டன்ஸா இவங்களை எடுத்திருக்காங்கன்னு தோணுது. உங்களுக்கு என்ன தோணுதுன்னு சொல்லுங்க. வளைய புடுறா, வளைய விடுப்பா, அந்த சிலைய பார்ப்பா. கடல் கண்ணியே கரையில வந்து தெரியுற மாதிரியே இருக்கு. கடல் கண்ணிக்கு கால் இருக்காதரா, வாலு தான் இருக்கும். எது அந்த பொண்ணு என்ன பார்த்து சிரிக்குதுப்பா. அது மட்டும் இல்லாம இவங்க ட்விட்டர்ல இவங்க பிஆர்ஓவா இல்லனா இவங்களே பண்றாங்களான்னு தெரியல. இந்த பிக் பாஸ் சீசன் 9ஓட டைட்டில் வின்னர் ஜனனின்னு சொல்லி ட்விட்டர்ல வந்து போட்டுட்டு இருக்காங்க. ட்விட்டர்னா என்னது? இதுக்கு வேற வழக்கம் கேக்குறியா நீ? ட்விட்டர்னா வேற ஒன்றும் இல்லைங்க, எக்ஸ்ன்னு அழைக்கப்படுற அந்த ட்விட்டரை தான் சொல்றேன். பிக் பாஸே இன்னும் ஆரம்பிக்கல, அதுக்குள்ளேயே இவங்க தான் டைட்டில் வின்னர் போடுறாங்கன்னா இது இவங்க பண்ற பிஆர்ஓ வேலையா இல்ல யாராவது பிக் பாஸ் சீசன் 9 பிடிக்காதவங்க பண்ற வேலையா இருக்குமோ? எனக்கு ஓ மேலதான் ஒரு சந்தேகம். ஏன் மேலையா? அதுக்கப்புறம் ரெண்டாவது கண்டஸ்டன்ஸ் ஸ்ரீகாந்த் தேவா. குமார் சொல்லுங்க, யார் இவரு? உனக்கு தெரியல? உனக்கு தெரியல? இவரு வேற யாரும் இல்லைங்க, இவரு தேவாவோட புள்ளங்க. தேவாவை தெரியாம இருக்கும்? அப்போலாம் எப்படிப்பட்ட பாட்டு வரும். இப்போ வர்ற பாட்டுலாம் இவர்கிட்ட நிக்க முடியுமா? ஸோ அப்படிப்பட்ட தேவாவோட பையன் தான் இவர் பேர் ஸ்ரீகாந்த் தேவா. என்னை சைட் அடிக்கிற ஷாலு நிக்கும் சல்லாம் குல்லாமு. ஸோ இவரும் வருவார்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எப்பவுமே பிக் பாஸ்ல ஃபர்ஸ்ட் ஒருத்தனை, அதாவது ஃபர்ஸ்ட் வீக்கோ செகண்ட் வீக்கோ ஒரு லீஸ்ட் கண்டஸ்டன்ட் ஒன்றுமே கண்டென்ட் கொடுக்க மாட்டாங்க, ஆனால் இவங்களை தூக்கி உள்ள போட்டு உடனே ஃபர்ஸ்ட் வீக்கோ இல்லை செகண்ட் வீக்கோ இல்லை எடுப்பாங்களே. ஸோ அந்த மாதிரி கேட்டகரியில் இவரை வச்சிருப்பாங்கன்னு தோணுது. ஏன்னா குக் வித் கோமாளிலே இவர் ரொம்ப சாந்தமா அவர் கொடுத்த வேலையை மட்டும் தான் பார்ப்பாரு, யாருக்கிட்டையும் கோவப்பட மாட்டாரு. ஸோ இந்த தடவையும் கோவப்படாமையும் யாருக்கிட்டையும் எந்த வம்பு இழுக்காமையும் ரொம்ப சாஃப்டா இருந்தா கண்டிப்பா ஃபர்ஸ்ட் வீக்லயோ செகண்ட் வீக்லயோ இவரை எலிமினேட் பண்ணி அனுப்பிடுவாங்க. ஸோ அந்த கேட்டகரியில இவரை வச்சிருப்பாங்களோ அப்படின்னு ஒரு டவுட் இருக்கு. உனக்கு உண்மை தெரிஞ்சு போச்சு, உன்னை விடக்கூடாது, இன்னொரு பாயாசத்தை போட்டுற வேண்டியது. அதுக்கப்புறம் வேற யாரும் இல்லைங்க, எப்பவுமே பிக் பாஸ்லயும் காமெடி கண்டென்ட் வேணும். ஏன்னா ஒரு கமர்ஷியல் மூவில காமெடி, ஆக்ஷன், கிளாமர் அப்படி எல்லாமே இருக்குங்களே. கிளாமர் வந்துருச்சு, ஸ்ரீகாந்த் தேவாக்கு பாட்டும் வந்துருச்சு. ஸோ இப்போ காமெடி வேணும்ல. ஸோ அதுக்காண்டியே கேபிஓல இருந்து ராஜவேலு, ஸோ இவர் வந்து கேபிஓல நல்லா காமெடி பண்ணுவாரு. அது மட்டும் இல்லாம மிமிக்ரி அப்படிலாம் நிறைய ஃபன் பண்ணுவாரு. ஒருத்தவனுக்கு சரியான பசிக்கும் போது பஸ்ல ஏறி டிராவல் பண்ணி இடத்துக்கு பார்த்தா பசிலாம் போயிருச்சான். ஏன் நீ ஏன் கேட்கறதுக்கான அவனை புக் பண்ணா சார்? ஸோ இவரை கூட்டு வந்து பிக் பாஸ் சீசன் 9ல விட்டா ஃபன் கண்டென்ட்டுக்கு பிரச்சனை இருக்காதுன்னு நினைச்சு இவரை கன்ஃபார்ம் லிஸ்ட்ல வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இவரு விஜய் டிவி ப்ராடக்ட், அதையும் புரிஞ்சுக்கோங்க. ஓஹோ, கதை இப்படி போகுதா? அப்புறம் அதுக்கப்புறம் ஒரு ரிவ்யூவரே, அதாவது பிக் பாஸ் ரிவ்யூ பண்ணுவாரு, அவர் கலாய்ப்பாரு. அப்படி இருந்துமே அவர் தூக்கி உள்ள போட்டா பாசிட்டிவான கமெண்ட்ஸ், அது மட்டும் இல்லாம அவங்களோட ஃபேன்ஸும் இந்த வீடியோ பார்ப்பாங்களே, அதாவது பிக் பாஸ் சீசன் 9 பார்ப்பாங்களே, ஒரு தொலைநோக்கு பார்வையில இவரை தூக்கி விட்டுருப்பாங்களோ. அங்கதான்டா இருக்கு இந்த ஸ்டைல் பாண்டியோட ட்விஸ்ட். அகமத் மீரன். யார் இது? சித்தப்பு, நீங்க எப்போ வந்தீங்க? என்ன நீ பார்க்கவே இல்லையா? இல்லையா சித்தப்பு? ஸோ இவரை பத்தி சொல்லவா வேணும்? இவர் எப்படிப்பட்ட வீடியோ போடுவாரு, யாரெல்லாம் கான்ட்ரவர்சி பண்ணுவாரு. ஸோ கான்ட்ரவர்சியான பெர்சன் தான். நான் கான்ட்ரவர்சியான டாபிக் எடுத்து தான் அவர் பேசுவாரு. ஸோ உள்ள போய் கொஞ்சம் கான்ட்ரவர்சிக்காண்டி உள்ள விஷயத்தை அவர் பண்ணுவாருன்னு தோணுது, அதாவது ஃபைட். அப்படிலாம் நான் சொல்ல கிடையாது, சொன்னதை மட்டும் சொல்லு, தேவையில்லாம ஏதாச்சும் பேசுறேன். அதுக்கப்புறம் சொல்லிட்டேன், எப்பவுமே ஒரு கமர்ஷியல் மூவி ஹிட் ஆகும். ஸோ அந்த மாதிரி பிக் பாஸ் சீசன் 9 மட்டும் இல்ல, எப்பவுமே பிக் பாஸையும் கமர்ஷியலாக தான் கொண்டு போவாங்க. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பாட்டுக்கு பாட்டு வந்துருச்சு, கிளாமருக்கு கிளாமர் வந்துருச்சு, அது மட்டும் இல்லாமல் காமெடி வந்துருச்சு, அது மட்டும் இல்லாமல் கான்ட்ரவர்சி வந்துருச்சு. ஸோ இதுக்கப்புறம் என்ன வேணும்? லவ் தான். ஸோ லவ்வுக்காண்டியே ஒரு ஆளை இறக்குறாங்க, வேற யாரும் இல்லைங்க, இப்போதான் குக் வித் கோமாளில ரீசெண்டா எலிமினேட் ஆன உமேருங்க. மாமா என்னடி? ஐ லவ் யூ. முத்து பார்க்காத மாமா, வெக்கம். இவரை பத்தி சொல்ல வேணும், அதுலயே சுனிதாவும் இவருக்கும் நல்லாவே சிங்க் ஆச்சு. ஜாக்கி,
இனிமே நாம லவ்வர்ஸ். ஸோ இந்த பிக் பாஸ் சீசன் 9க்குள்ளேயும் போயிட்டு அவர் யாரு கூட சிங்க் ஆகி பண்றாருன்னு தெரியல. ஆனா போன சீசன்ல மட்டும் சுனிதா மட்டும் உள்ள போகலனா இந்த சீசன்ல கண்டிப்பா உமேரையும் சுனிதாவும் கண்டிப்பா உள்ள விட்டுருப்பாங்க. ஸோ லவ்வுக்கு பிரச்சனை இல்லாம இருந்திருக்கும். பட் போன சீசன்ல சுனிதா உள்ள போனதுனால இந்த சீசன்ல உமேர் மட்டும் தான் உள்ள போறாங்க. மேபி வேற யாராவது லவ் கண்டென்ட் கொடுக்கலாம் இவர் கூட. பார்க்கலாம் இந்த 5 கண்டஸ்டன்ட் மட்டும் கன்ஃபார்ம் லிஸ்ட்ல இருக்காங்க. ஸோ உங்கள யாரு உங்களுக்கு பிடிச்சிருக்கு, யார் வந்தா கரெக்டா இருக்கும், இவங்க வந்தா கரெக்டா இருக்கும்பா, இவங்க வந்தா கொஞ்சம் ஓகே தான் அப்படின்னு தோணுதோ அது எல்லாத்தையும் கமெண்ட் பாக்ஸ்ல லீவ் பண்ணிட்டு போங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நான் முடிஞ்ச அளவுக்கு ஃபன்னா கொண்டு போக ட்ரை பண்ணியிருப்பேன். அது மட்டும் இல்லாமல் 5 கண்டஸ்டன்ட் லிஸ்ட்டை பற்றியும் தெளிவாக சொல்லியிருப்பேன். அது மட்டும் இல்லாமல் இந்த 5 கண்டஸ்டன்ட் லிஸ்ட் கன்ஃபார்ம் அப்படின்னு நான் அடித்தரமாக நம்புறேன். ஸோ உங்களுக்கு என்ன தோணுதோ கமெண்ட் பாக்ஸ் லீவ் பண்ணிட்டு போங்க. நான் அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ வர வரைக்கும் நான் தான் உங்க ஜாலி. பை.